இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புரூனை சுல்தான் உடல்நலம் சீராக உள்ளது. பிரதமர் அலுவலகம். அண்மையில் மலேசியாவில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டிற்கு பிறகு உடல்நலக் குறைவு காரணமாக தேசிய இருதய நிறுவனத்தில் சிகிச்சை பெற்று வந்த சுல்தான் புரூனை சுல்தான் ஹசனல் போல்கியா அவரின் உடல்நலம் தற்போது சீராக உள்ளதென்று பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் ஆகியோரும் புரூனை சுல்தானை ஐஜேஎனில் சந்தித்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புரூனை அரச குடும்பத்தினரை தவிர வேறு எந்த பார்வையாளர்களையும் தாங்கள் அனுமதிக்க இயலாது என்று மருத்துவர் குழு கூறியுள்ளது. மேலும் சுல்தான் ஹசனல் போல்கியாவின் உடல் நலத்திற்காக அனைத்து மலேசியர்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரதமர் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பயிற்சி வாரத்தை முதன்முறையாக ஆசியான் நாட்டவர்களுக்கு திறக்கும் மலேசியா. ஸ்டீவன் சிம் தகவல். மலேசியா தனது முதன்மை திறன் மேம்பாட்டு முன்னெடுப்பான NTW எனப்படும் தேசிய பயிற்சி வாரத்தை முதன்முறையாக அனைத்து ஆசியான் நாட்டவர்களுக்கும் திறக்கவிருக்கிறது. இதன் வழி வரும் ஜூன் 14 முதல் 21ஆம் தேதி வரை நாடு முழுவதும் நேரிலும் இயங்கலை வாயிலாகவும் 65,000க்கும் மேற்பட்ட பயிற்சிகளில் அவர்கள் இலவசமாக பங்கேற்கலாம். மலேசியா 2025 ஆசியான் தலைமை பொறுப்பை ஏற்பதை ஒட்டி மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அவ்வறிவிப்பை வெளியிட்டார். ஆசியான் மனித மூலதன மேம்பாட்டுக்கான முதலீட்டு கருத்தரங்கில் பேசிய போது அவர் அதனை தெரிவித்தார். AI அதிநவீன தொழில்நுட்பம், இலக்கவியல் உருமாற்றம், பசுமை தொழில்நுட்பம், தலைமைத்துவம், மென் திறன்கள் உள்ளிட்ட பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படும். மைக்ரோசாப்ட், யூடெமி, அவன்டெக், அலிபாபா கிளவுட் போன்ற உலக பெரு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இப்பயிற்சிகள் வழங்கப்படுவதாக ஸ்டீவன் சிம் சொன்னார். இந்த 2025 NTW பயிற்சி வாரம் மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டு கழகமான HRDயின் ஆதரவோடு நடைபெறுகிறது. சொல்லியபடியே அமைச்சர் பதவியை துறந்தார் ரபிசி ரம்லி. டாக்டர் ஸ்ரீ ரபிசி ரம்லி பொருளாதார அமைச்சர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்படைத்திருப்பதை சற்று முன்னர் வெளியிட்ட அறிக்கையில் அவர் உறுதிப்படுத்தினார். பதவி விலகல் ஜூன் 17ஆம் தேதி நடப்புக்கு வருகிறது. அதுவரை இன்று முதல் தாம் ஆண்டு முறையில் செல்வதாக அவர் சொன்னார். பதவி விலகல் ஜூன் 17ஆம் தேதி நடப்புக்கு வருகிறது. அதுவரை இன்று முதல் தாம் ஆண்டு விடுமுறையில் செல்வதாக அவர் சொன்னார். PKR கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காக்க தவறினால் அமைச்சரவையில் இருந்து விலகுவேன் என தேர்தல் பிரச்சாரங்களின் போது ரபிசி அறிவித்திருந்தார். பாண்டான் நாடாளுமன்ற உறுப்பினராக தனது சேவை தொடரும் என அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் கோலாலம்பூரில் 2 நாட்களாக நடைபெற்ற ஆசியான் உச்சநிலை மற்றும் அதன் தொடர்பான மாநாடுகளே அமைச்சராக ரபிசி கலந்து கொண்ட கடைசி அதிகாரப்பூர்வ பணியாகும். வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா நடைமுறையை நிறுத்தி அமெரிக்கா அதிரடி. சமூக ஊடக சோதனையும் கடுமையானது. வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா விண்ணப்பங்களை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ அதிரடி உத்தரவிட்டுள்ளார். அடுத்த உத்தரவு வரும் வரை மாணவர்களுக்கான விசா விண்ணப்பம் தொடர்பான எந்த ஒரு நேர்முக சந்திப்புக்கும் அனுமதி கொடுக்க வேண்டாம் என தூதரக மற்றும் பேராளர்களுக்கு அதிகாரப்பூர்வ தகவல் போய் சேர்ந்துள்ளது. அடுத்த அறிவிப்பு என குறிப்பிட்டிருப்பதால் இது ஒரு தற்காலிக நடவடிக்கையாகவே இருக்கும் என அத்தகவல் கோடி காட்டியுள்ளது. புதிய வழிகாட்டிகள் விரைவில் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து வெளிநாட்டு மாணவர்களின் சமூக ஊடகங்கள் மீதான சோதனைகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையாக்கியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு முதன்மை வருவாய் மூலமாக திகழ்வதே இந்த வெளிநாட்டு மாணவர்கள்தான். இந்நிலையில் ட்ரம்ப் மீண்டும் அதிபரானது முதல் அவர்கள் குறிவைக்கப்பட்டு வருகின்றனர். மாணவியை அவமானப்படுத்திய வைரல் காணொலி காவல்துறை விசாரணை. அண்மையில் காஜாங் வட்டார பள்ளி ஒன்றில் செய்யாத தவறை ஒப்புக்கொள்ள சொல்லி மாணவி ஒருவரை ஆசிரியர்கள் திட்டி அவமானப்படுத்தும் காணொலி சமூக ஊடகத்தில் வைரலானதை தொடர்ந்து அச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரும் காணொலியை பார்த்த வலைதளவாசிகளும் எந்த புகாரும் செய்யாத நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியர் ஒருவர் நடந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளதாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் உண்மையை கண்டறிய காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று அவர் மேலும் கூறினார். அவ்வழக்கு குழந்தைகள் சட்டம் மற்றும் தொடர்புத்துறை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட்டுக்கு அபராதமும் 20 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபர் மீது கத்திக்குத்து 4 பேர் மீது குற்றச்சாட்டு. கடந்த மே 16ஆம் தேதி அன்று பட்டவத் ஜாலான் ராஜா ஊடாவில் 36 வயது மதிக்கத்தக்க தொழிலதிபர் ஒருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய 4 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கொலை முயற்சி செய்யும் நோக்கில் இக்குற்றத்தை புரிந்த அந்நால்வர் மீதும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத நிலையில் அனைவருக்கும் தலா 7,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை விதிக்கப்பட்டது. அவ்வழக்கு வருகின்ற ஜூலை 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. புகிட் காயு ஈதாம் எல்லையில் விலைமிக்க பொருட்கள் பறிமுதல். புகிட் காயு ஈதாம் நுழைவாயிலில் மேற்கொண்ட பரிசோதனையில் 2,50,000 ரிங்கிட் மதிப்பிலான காலணிகள் மற்றும் பைகளை பிஜிஏவுடன் இணைந்து மலேசிய வீடமைப்பு மற்றும் ஊராட்சி துறை அமைச்சு பறிமுதல் செய்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் போலி வர்த்தக முத்திரைகள் இருப்பது சோதனை நடவடிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தம் 387 பைகள், பல்வேறு பிராண்டுகளின் காலணிகள் மற்றும் 2 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த குற்ற வர்த்தக முத்திரைகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது என கெடா அலுவலக இயக்குனர் நிஜாம் ஜமாலுடன் கூறினார். மேலும் பொதுமக்கள் போலி பொருட்களை விற்க வேண்டாம் என்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் நிஜாம் அறிவுறுத்தியுள்ளார். மீண்டும் தலை தூக்கும் போலி முதலீடு. 1,69,500 ரிங்கிட்டை இழந்த பொறியியலாளர். வாராந்திர லாபம் தருவதாக வாக்குறுதி அளித்த போலி முதலீட்டை நம்பி 1,69,500 ரிங்கிட் பணத்தை இழந்துள்ளார் குழாயை சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க பொறியியலாளர் ஒருவர். வாரம் ஒருமுறை 20% லாப பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் மே 22ஆம் தேதி வரை உள்ளூர் வங்கி கணக்கில் மொத்தம் 1,69,500 ரிங்கிட் தொகையை அவர் செலுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட அந்நபர் தான் ஈட்டிய மொத்த லாப பணம் 4,22,662.34 ரிங்கிட்டை பெற முயற்சிக்கும் பொழுது அந்த மோசடி கும்பல் மேலும் 80,000 ரிங்கிட் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ள நிலையில் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து காவல்துறையிடம் புகார் அளித்ததாக குலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் டாங்செங் லீ தெரிவித்துள்ளார். மான்செஸ்டர் யுனைடெட் ஆசியான் ஆல் ஸ்டார்ஸ் போட்டியில் 70,000 ரசிகர்கள் காவல்துறையினர் கணிப்பு. இன்றிரவு கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் மைதானத்தில் நடக்கவிருக்கின்ற மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் ஏசியன் ஆல் ஸ்டார்ஸ் அணிகளுக்கு இடையிலான மேபேங்க் சேலஞ்ச் கோப்பை காற்பந்து போட்டியில் சுமார் 70,000 பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று போலீசார் கணித்துள்ளனர். பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு துறையினர்களுடன் இணைந்து காவல்துறையினர்கள் வலுவான ஏற்பாடு செய்திருப்பதாக செராஸ் காவல்துறை தலைவர் ஐடில் பொஹல் ஹசான் தெரிவித்துள்ளார். விளையாட்டு போட்டியை காண வரும் பார்வையாளர்கள் பவர் பேங்குகள், மின் சிகரெட்டுகள் மற்றும் இன்னும் சில பொருட்களை கொண்டுவர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். போக்குவரத்து நெரிசலை தடுக்க ரசிகர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கட்டுமான பகுதியின் 22வது மாடியில் இருந்து விழுந்து வெளிநாட்டு தொழிலாளி பலி. கடந்த திங்கட்கிழமை ஷா அலாமிற்கும் கட்டுமான பகுதி ஒன்றின் 22வது மாடியில் இருந்து தவறி விழுந்த வெளிநாட்டு தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவத்தின் போது உயிரிழந்த அந்நபர் தலைக்கவசம் அணிந்திருக்கவில்லை என்று ஸ்லாங்கூர் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை டாஷ் தெரிவித்துள்ளது. குறைந்த ஊதியத்தில் வேலை செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்களை பெரிதும் எதிர்பார்க்கும் உள்ளூர் கட்டுமான துறையினர் அவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளுதல் அவசியம். இது தொடர்பான விசாரணை முடியும் வரை வேலை நிறுத்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் டாஷ் அதிகாரிகள். இந்திய பெருங்கடலில் ஸ்டார்ஷிப் மெகா ராக்கெட் சோதனையின் போது வெடித்தது. ஸ்பேஸ் எக்ஸின் முன்மாதிரி ஸ்டார்ஷிப் மெகா ராக்கெட் நேற்று இந்திய பெருங்கடலில் வெடித்து சிதறியது. கோடீஸ்வரர் எலன் மஸ்கின் செவ்வாய் கிரகத்தை ஆக்கிரமிக்கும் கனவை மையமாக கொண்ட ராக்கெட்டிற்கான மற்றொரு சோதனை பயணம் தோல்வியில் முடிந்தது. இந்த மாத தொடக்கத்தில் தெற்கு டெக்சாஸ் கிராமத்திற்கு அருகில் உள்ள நிறுவனத்தின் ஸ்டார்பெக்ஸ் வசதியில் இருந்து ஸ்டார்பெக்ஸ் என்று பெயரிடப்பட்ட நகரத்திற்கு அருகில்
இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை மாலை 6:36 மணி அளவில் ஏவப்பட்டது. ஆனால் சிக்கலுக்கான அறிகுறிகள் விரைவாக தோன்றி முதல்கட்ட சூப்பர் ஹெவி பூஸ்டர் மெக்சிகோ வளைகுடாவில் அதன் திட்டமிடப்பட்ட பிளாஷ் டவுனை செயல்படுத்துவதற்கு பதிலாக வெடித்தது. பின்னர் நேரடி ஒளிபரப்பில் மேல்கட்ட விண்கலம் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் ஸ்லேமுட்டர்களை செலுத்த அதன் கதவுகளை திறக்க தவறியது காட்டப்பட்டது. விண்வெளி கப்பல் அதன் முந்தைய 2 முயற்சிகளை விட அதிக தூரம் பறந்தாலும் அது கசிவுகளை ஏற்படுத்தி விண்வெளியில் கட்டுப்பாட்டை மீறி சுழல தொடங்கியது. ஸ்டார்ஷிப் என்ற விரைவான திட்டமிடப்படாத பிரித்தலை அனுபவித்தது என்று ஸ்பேஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. சீனாவில் காரின் பின்னால் 39.5 கிலோ மீனை கட்டி தொங்கவிட்டு சென்ற ஆடவருக்கு போலீஸ் வலைவீச்சு. தென் சீனாவில் சாகசம் செய்வதாக நினைத்து ஆடவர் ஒருவர் தனது காரின் பின்புறத்தில் 39.5 கிலோ கொண்ட ராட்சத கெண்டை மீனை கட்டி அதனை தொங்கவிட்டு எடுத்து செல்வதை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது வைரலானதால் இணைய பயனர்களிடையே பலவிதமான நகைச்சுவையான எதிர்வினைகளையும் தூண்டியது. எனினும் அந்த நபரின் இந்த செயல் சாலை பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்ததோடு மற்றும் தன்மூப்பான நடவடிக்கைக்காக தண்டிக்கப்படுவார் என தன்னாட்சி பிரதேசமான குவாங்சி ஜுவாங் அதில் போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட அந்த நபர் மே 15ஆம் தேதி அன்று நகரத்தை சுற்றி வருவதற்கு முன்பு 1 மீட்டர் நீளமுள்ள மீனின் தலை மற்றும் வாலை தனது காரில் கட்டி தொங்கவிட்டுள்ளார். அந்த ராட்சத மீனை அருகில் உள்ள பிங்தியாங்ஷான் அணையில் அந்த நபர் பிடித்ததாக நம்பப்படுகிறது. அந்த ஆடவருக்கு எதிராக அபராதம் விதிப்பது அல்லது அவரின் கார் ஓட்டுநர் உரிமத்திலிருந்து புள்ளிகளை கிழிப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர்.